அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலை பிரசன்ன ஜோடர் குமரல்ராஜ் பேசுறேன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாங்க. தனுசு ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். 18/5/2025 அன்று பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகுறாங்க. மீனத்துல இருக்கிற ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு வர்றாரு. 18 மாதங்கள் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருப்பாரு. அதே மாதிரி கேது பார்த்தீங்கன்னா கன்னியில இருக்கிற கேது பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு போறாரு. 18 மாதம் பார்த்தீங்கன்னா வரைக்கும் பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த 3ஆம் ஸ்தானம் அதுல பாத்தீங்கன்னா ராகு பகவான் வர்றாரு. அது மிகப்பெரிய ஒரு நன்மையை அளிக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி கேது பாத்தீங்கன்னா 9ஆம் ஸ்தானத்தில் இருக்கார். அதுவுமே பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுமே பாத்தீங்கன்னா பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தராது. ஒரு அளவான இந்த நட்சத்திரத்துல பொறுத்த வரைக்கும் தான் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது. அதனால தனுசை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வாழ்க்கையில எதிர்பாராத நன்மைகள் பாத்தீங்கன்னா பெரிதளவுல அவங்களுக்கு நடக்கும். ஒரு வேலை, பொருளாதாரம், அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, தொழில் பாத்தீங்கன்னா பிசினஸ் பாத்தீங்கன்னா நல்லா நடக்கிறது, அரசாங்க வேலைக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறது, வருமானங்கள் அதிகரிக்கும், வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கும், தொழில பாத்தீங்கன்னா வருமானங்கள் அதிகரிக்கும், புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும், உதவிகள் பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். பொருளாதார ரீதியா பண உதவிகள் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் உதவிகள் பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தீரும். வம்பு வழக்குல தீரும். கல்வியில பாத்தீங்கன்னா ஒரு உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி எதுலையுமே ஒரு வெற்றி இருக்கும். புதிய பதவிகள்லாம் வரும். பொறுப்புகள் கூடக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி அதுக்குண்டான வருமானங்கள் அதிகம். இடமாற்றங்கள் அப்படிங்கிறது சிலருக்குலாம் புதிய வீடு, வாகனங்கள் இதெல்லாம் புதிதா பாத்தீங்கன்னா அமையும். இடங்கள் வாங்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அமையும். நல்ல வருமானங்கள் வந்தாதான் அதெல்லாம் செய்ய முடியும். அப்ப நல்ல வருமானங்கள் வரும். அதிர்ஷ்டமும் இருக்கு. திடீர் வருமானங்களும் பாத்தீங்கன்னா இருக்குது. தொட்டது தொடங்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியா பாத்தீங்கன்னா இருக்கு. அதே வம்பு வழக்குகளும் தீர்ந்துரும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும். புதிய திருமணங்கள் பாத்தீங்கன்னா நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தைகள் கிடைக்கக்கூடிய ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதிரி எல்லா விதத்துலயுமே அவங்க ஒரு நன்மையை பாத்தீங்கன்னா அளிக்கக்கூடிய அந்த ராகு கேதுனால பாத்தீங்கன்னா இப்ப ராகு பாத்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்துல தான் வர்றாரு. போர்ட்டாதி நட்சத்திரத்துல தான் பாத்தீங்கன்னா கும்பத்துக்குள்ள வர்றாரு. கிட்டத்தட்ட போர்ட்டாதி நட்சத்திரத்துல ஒரு 6 மாத காலகட்டங்கள் போர்ட்டாதி நட்சத்திரம் தான் இருப்பார். அந்த போர்ட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அது பாத்தீங்கன்னா தனுசு ராசியினுடைய அதிபதி பாத்தீங்கன்னா குரு தான். அவர் நட்சத்திரம் ராகு வர்றாரு. அதே மாதிரி 4ஆம் அதிபதியுமே கேந்திராதிபதியுமே அவர் தான். 4ஆம் அதிபதி குரு தான். அந்த நட்சத்திரத்துல வர்றாரு. எப்பவுமே குரு நட்சத்திரம் இந்த மாதிரி கேந்திராதிபதி நட்சத்திரம், ராசி அதிபதி நட்சத்திரம் வர்றப்ப அது ஒரு அபிநவமான ஒரு வளர்ச்சியா தான் இருக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு பலம் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள், கடன்கள் கிடைக்கும். அது ஒரு மேன்மைக்காக பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். ஒரு தொழில், வேலை, கல்வி இப்படி பாத்தீங்கன்னா அதிக அளவில் அதுல ஒரு உயர்வுக்கானதே பாத்தீங்கன்னா இருக்கும். மாற்றங்கள் பாத்தீங்கன்னா உடனே வந்துடும். சில வீடு மாறுறது, இல்லை புதிய வீடு கட்டுறது, அதே மாதிரி அதுக்கு தேவையான கடன்கள் வாங்குறதோ, இல்லை அது ஒரு பிரச்சனையை தீர்க்கறது, பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறது, இட பிரச்சனை, வீட்டு பிரச்சனை எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நடக்கும். அதே மாதிரி கல்வியில பாத்தீங்கன்னா உயர்வு, வெளிநாட்டுக்கு சென்று படிக்கிறது, வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இதெல்லாம் அதிகரிக்கும். வெளிநாட்டுல தொழில் துவங்குறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 6 மாத காலகட்டத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு அபூர்வமான ஒரு வளர்ச்சியா தான் இருக்கும். அது திடீர் அதிர்ஷ்டமும் அந்த நேரத்தில் இருக்கும். பொருளாதாரம் பாத்தீங்கன்னா பலமாகும். வம்பு வழக்குகள்ல இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தீரக்கூடியதா இருக்கும். அந்த எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதுல தீரக்கூடியதா இருக்கும். கணவன் கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கும். அதனால ஒரு திருப்திகரமான சூழ்நிலை பாத்தீங்கன்னா இந்த 6 மாசம் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி ராகு தன்னுடைய நட்சத்திரத்துக்கு வருவார். அந்த சதய நட்சத்திரம் இருப்பார். அது ஒரு 8 மாத காலகட்டங்கள் இருப்பார். அப்ப அந்த 8 மாத காலகட்டமே பாத்தீங்கன்னா அவருமே ராகு தன்னுடைய நட்சத்திரம் இருக்கிறப்பவுமே ராசி அதிபதியும் 4ஆம் அதிபதியும் தான் இயக்கிட்டு இருப்பார். அப்ப அதுவுமே பாத்தீங்கன்னா நன்மை தான். அப்ப சனீஸ்வரனோட வீட்டுல வேற இருக்கிறதுனால அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, அந்த வேலையினால நன்மை, பிசினஸ்னால நன்மை கிடைக்கிறது, புதிய பிசினஸ் உருவாகிறது, புதிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது, இந்த விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்டவங்க, கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் வெற்றி அடைகிறது. இதுல கலையெல்லாம் ஒரு கலை சம்பந்தம் எல்லா சினிமால இருந்து எத்தனை இதுவுமே பாத்தீங்கன்னா யூடியூப் சேனலா இருக்கட்டும், இன்ஸ்டா இது இருந்தாலும் கலை சம்பந்தப்பட்ட எல்லாமே பாட்டு, இசை எல்லாமே அதுல வெற்றி அடைகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது. இதெல்லாம் ராகுனுடைய நட்சத்திரம் வரப்ப இது இந்த மாதிரி ஒரு வெற்றியில எல்லாம் அடையக்கூடியதா இருக்கும். வெளிநாட்டுல தொழில் பண்றவங்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கிறது. இதெல்லாம் ராகுனுடைய நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஒரு திடீர் வருமானங்கள், தொழிலையும் ஒரு நல்ல வருமானங்கள் கிடைக்கிறது, புதிய மாற்றங்கள் பாத்தீங்கன்னா செய்யறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராகுனுடைய நட்சத்திரத்துல ஒரு 8 மாத காலகட்டங்கள். அந்த 14 மாத காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா மிகுந்த அளவு நன்மைகள் தான்
ராகுனுடைய நட்சத்திரத்தில் வர்றப்ப சில பதவிகளும் பொறுப்புகளும் கூட வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது வந்து ஒரு நன்மைக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். புதிய வளர்ச்சிகள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு கூட்டாளியை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வரும். இல்லைன்னா அவங்க தொழிலை இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் லீஸுக்கு எடுப்பாங்க. இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதிய புதிய மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருவார். செவ்வாய் நட்சத்திரத்தில் ஒரு 4 மாத காலகட்டங்கள் இருப்பார். அது முடியிற நேரம் 14 மாதங்கள் கழிச்சு அந்த 4 மாத காலம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட பிரச்சனைகள்லாம் தீரும். காலி மனைகள் பிரச்சனை, விவசாய விவசாய நிலங்கள் இடங்கள் வச்சிருந்தாங்கன்னா சைட் போடுற பூமியில வச்சிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனைலாம் ஒரு தீரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அது சம்மந்தப்பட்ட அது வாங்குறது விற்கிறது இதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். இல்லைன்னா அந்த இடத்த வாங்க வேண்டியதா வரும் அவங்களுக்கு. புதிய இடமா வாங்குறதோ இல்லை அதன் மூலம் வாங்கி அந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்குலாம் அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்தை பலத்தை கொடுத்துரும். விற்க முடியாத இடங்கள்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வித்துரும். அப்போ அந்த அளவுக்கு அதுல வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் இருக்கும். சில பேர்த்துக்கு அந்த இடத்து சம்பந்தமா வம்பு வழக்குகள்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட ஒரு தீரக்கூடிய ஒரு டைமா இருக்கும். சகோதர பிரச்சனைகள்லாம் தீரும். விரயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படின்னா இழப்பீடு அப்படிங்கிறதே நம்ம ஒரு இடத்த வித்து இன்னொரு இடம் வாங்குறது அந்த மாதிரியான செயல்கள். ஒரு வீடை வித்து வீடு வாங்குறது இப்படியெல்லாம் அந்த மாற்றங்களை பூரா அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா தருவார். அது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸா இருக்கு எப்பவுமே செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல வர்றப்ப. இந்த இழப்பீடுகளும் கொஞ்சம் விரையும் சந்திச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரியத்தை செய்யற மாதிரி இருக்கும். கேது பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய உத்தர நட்சத்திரத்துல வந்து வர்றார். ஒரு 2 மாத காலகட்டங்கள் உத்தரத்தில் இருப்பார். தகப்பனாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் போறது, அரசாங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, அதில் அதே மாதிரி நோய்கள்னால கொஞ்சம் தாக்கப்படுறது இதெல்லாம் வரும். வருமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வர்றது இதெல்லாம் 2 மாத காலகட்டங்கள் வச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர் நட்சத்திரத்தில் வருவார். போர் நட்சத்திரம் ஒரு 8 மாத காலகட்டங்கள் போர் நட்சத்திரத்தில் இருப்பார் கேது பகவான். அந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் அதிகரிக்கிறது, தேவைக்கேற்ப பணங்கள் வருமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதிரி வருமானங்கள் அதிகரிக்கிறது. அதே மாதிரி தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலா ஒரு தொழிலை உருவாக்குறது, இந்த வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கிறது, அதே திருமணங்கள் கைகூடுறது அதெல்லாம் அந்த மாதிரி சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல கேது வர்றப்ப ஏன்னா அது வந்து ராசிக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. அப்ப அது திருமண வாய்ப்புகள் நடக்கிறது, ஒரு கடன் கிடைக்கிறது, புதிய அமௌண்ட் தொகைகள் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல அந்த மாதிரி நேரத்துல பணப்புழக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அது கொடுக்கல் வாங்கல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு யோகமான காலகட்டமா இருக்கும். கேது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நட்சத்திரத்துக்கு ஒருவர் மக நட்சத்திரம். அந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொய்வு ஏற்படும். தொழிலையோ ஒரு பண பொருளாதாரத்திலோ ஒரு தொய்வு ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் நிறைய மேற்கொள்ள வேண்டியது வரும். புனித பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது வரும். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வழிபட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு அதிர்ஷ்டம் வந்து அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். இப்போ தகப்பனாருடைய உடல்நிலை சரியில்லாம போறது, அதுல பண விரயங்கள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வரக்கூடியதா இருக்கும். ஆனா கல்வியில ஒரு உயர்வு, கல்வியில ஒரு மேன்மை கிடைக்கும். ஒரு வெளிநாடு சென்று வந்து பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகளோ, அங்க தொழில் தொடங்குறதோ அதெல்லாம் அந்த மாதிரி நேரங்கள்ல நடக்கும். இப்ப அது சிரமத்தை உண்டு பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்மைக்காக தான் இருக்கும். பெரும்பாலும் ராகு கேதுனுடைய இணைப்பு எப்பவுமே ராகு ஒரு பக்கம் பல நன்மைகள் செஞ்சுட்டு இருந்தா, அது ஒரு பக்கம் கேது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்தானத்துல இருந்தாலுமே சில பலவீனமான வேலைகளை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் ஒரு தீமை நன்மை கலந்தே தான் வந்துட்டு இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு யோகமான இடம் அப்படிங்கிறதுனால அந்த தீமை அப்படிங்கிறது கண்ணுக்கு பெருசா தெரியாது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு நன்மைகளை வந்து பெருசா அனுபவிச்சிருவாங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய ஒரு மாற்றங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து செயல்படுத்துவாங்க. அப்ப அதெல்லாம் செயலுக்கு வந்துடும். அந்த நன்மைகள் எல்லாம் அந்த 1.5 வருஷ காலகட்டங்கள் வந்து அவங்க அனுபவிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் இப்ப ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். வழிபாடுன்னு பார்த்தா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெருமாள் கோயில் நாராயணன் வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உகந்ததா இருக்கும். அந்த சயனத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபம் மாதிரி அந்த மாதிரி வழிபாடுகளை அவங்க வச்சுக்கிறப்ப இன்னும் மென்மேலும் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு பிரச்சனைகள் எல்லாம் எல்லா பிரச்சனையுமே முடிவுக்கு வரும். சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் சரி, உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, வம்பு வழக்குகள், இடம் சம்பந்தப்பட்டது, வீடு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரும். அப்ப அதுல இருந்து அவங்களுடைய ஒரு மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா துவங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.